ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆறுதலான வார்த்தை என்னவென்றால் அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் சூர் வனாந்திரம் வழியாய் பிரயாணப்பட்டு வரும்போது அந்த வனாந்திரத்தில் 3 நாட்களாக அவர்கள் குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் மிகுந்த தாகத்தோடு மாரா என்ற இடத்திற்கு வந்து சேர்கிறார்கள். அங்கே தண்ணீர் இருக்கிறது, ஆனால் அதை அவர்களால் குடிக்க முடியவில்லை. காரணம், தண்ணீர் மிகவும் கசப்பாக இருக்கிறது. இப்பொழுது மோசேக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். மோசே கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். கர்த்தர் அவனுக்கு ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அதன் கசப்பு மாறி அது மதுரமான தண்ணீராக மாறுகிறது. ஜனங்கள் மகிழ்ச்சியுடன் தண்ணீரை குடிக்கிறார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்த பின்பும் உங்களுடைய வாழ்க்கை கசக்கிறதா? இன்னும் எதற்காக உயிர் வாழ்கிறோம், செத்து போனால் பரவாயில்ல என்று அடிக்கடி மனதில் எண்ணம் தோன்றுகிறதா? பிடிக்காத கசப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எதனால் உங்கள் வாழ்க்கை கசக்கிறது? போதிய வருமானம், வசதி வாய்ப்பு இல்லை, கடனுக்கு மேல் கடன், சரியான வேலை இல்லை, தேவையில்லாத மருத்துவ செலவுகள், அன்பு காட்ட யாரும் இல்லை என்ற ஏக்கம், சொந்த பந்தங்கள் இருந்தும் அனாதை போல தனிமையாக வாழும் நிலை, இப்படி ஏதேதோ காரணங்களினால் உங்களுக்கு வாழ பிடிக்கவில்லையா? சோர்ந்து போகாதீர்கள். அங்கே மோசே முறையிட்ட போது கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரம் தண்ணீரின் கசப்பை மாற்றி தண்ணீரை மதுரமாக மாற்றியது. அதுபோல இன்றைக்கு நமக்கு ஒரு மரம் உண்டு. அது சிலுவை மரம். சிலுவை மரத்தின் அடியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கையின் கசப்பு மாறும், உங்கள் வாழ்க்கை இனிமையானதாக மாறும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மதுரமாக மாற்றுவார். ரூத் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். புருஷனை, பிள்ளைகளை, ஆஸ்தி, செல்வத்தை இழந்து வெறுமையாக நின்ற நகோமி இப்படி சொல்லுகிறார். வாழ்க்கை கசந்து போய் ஆண்டவரை குறை சொல்லுகிறார். நாமும் கூட எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை கசக்கும் போது கர்த்தரைத்தான் குறை சொல்லுகிறோம். நகோமி மற்றும் இஸ்ரவேல் ஜனங்களும் கூட அப்படித்தான் முறுமுறுத்தார்கள். வாழ்க்கை வெறுத்து போனவர்களுக்கு கொஞ்சம் கோபம் வரத்தான் செய்யும். அதற்காக ஆண்டவர் மீது கோபப்படாதீர்கள். அவர் எப்பொழுதும் உங்களுக்கு நல்லது செய்யவே விரும்புகிறார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். கோபத்தை விட்டுவிட்டு ஆண்டவரிடம் விண்ணப்பம் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு ஒரு வழியை காண்பிப்பார். வெறுமையாக நின்ற நகோமியையும் ரூத்தையும் கர்த்தர் கைவிடவில்லை. அவர்கள் வாழ்க்கை மறுபடியும் கட்டப்பட்டது. கர்த்தரை நம்பி வந்த ரூத் போவாசை திருமணம் செய்தாள். அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ரூத் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமேயானால், அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாக்கின் தகப்பன். வாழ்க்கை கசந்து போய் வெறுமையாய் நின்றவளுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைத்தது என்று பாருங்கள். அந்த சந்ததியில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வந்தார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் உடைந்து போகாதிருங்கள். வாழ்க்கை கசந்து விட்டதால் எங்கேயாவது ஓடி போகலாம், தற்கொலை பண்ணி கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள். இதெல்லாம் சாத்தானுடைய சதி. கசந்த மாறா மதுரமாய் மாறினது போல, கசந்த நகோமியின் வாழ்க்கை மதுரமாய் மாறினது போல உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் இன்னும் ஆண்டவருக்காய் வாழ வேண்டிய காலங்கள் அதிகமாயிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மதுரமாக மாற்றுவார். இப்பொழுதே முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். நீங்கள் நிச்சயம் அற்புதத்தை காண்பீர்கள்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அது மதுரமான தண்ணீராயிற்று என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. கசந்த வாழ்க்கையை நீர் மதுரமாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, தாவீதின் தாத்தா பெயர் என்ன? ஏ ஈசாய், பி போவாஸ், சி எலிமெலேக்கு, டி ஓபேத். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.